நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்குபேட்டரில் முட்டை எப்படி லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். மேலே இருக்கிற மூடி வந்து கழட்டி கீழே வச்சிடணும். ஏன்னா எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி க்ரீன் கலர் டாட் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ஹோல்ஸ் பண்ணோம். நாங்களே கொரியரில் தான் வாங்கினோம் இந்த இன்குபேட்டரை. அப்படியே வாங்கிட்டு மொத்த கோணி ஊசியால் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கணும். ஏன்னா ஏர் வரத்துக்காக ஹோல்ஸ் பண்ணோம். அப்புறம் மண் கொட்டிட்டு எதுக்காக மண் பார்த்தோன்னா நம்ம எப்பவுமே அழகு வைக்கிறதுனால மணல் தான் கொட்டுவோம் கீழே. உங்களுக்கு எந்த மணல் கிடைக்குதோ அந்த மணல் நீங்கள் கொட்டிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மணலெல்லாம். அதுக்கப்புறம் மேலே சின்ன சின்ன கல்லெல்லாம் இருக்கும், அந்த கல்லெல்லாம் பொறிக்க எடுத்துணும். எதுக்காக பார்த்தீங்கன்னா முட்டை டேமேஜ் ஆகிடும், அதுக்காக தான் பொறிக்க எடுத்துட்டா சேஃப்டியாக இருக்கும் முட்டை. அதுக்கப்புறம் இன்ட்டு போட்டோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு முறை சாயந்தரம் ஒரு முறை திருப்பணும். காலையில் மேலே இன்ட்டு இருந்தால் சாயந்தரம் இன்ட்டு கீழே பக்கம் போகிற மாதிரி திருப்பணும். அது அப்போ தான் நல்லா ஆச்சிங் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக பூஜை போட்டோம். நாங்களே இப்போ தான் ஃபஸ்ட்டு முறை ஆச்சிங் பண்ணுறோம், அதனால சொல்லிட்டு ஒரு பூஜை போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை போட்டாச்சு. பூஜை போட்டோடனே முட்டை லோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தேங்காய் உடச்சி வச்சிருந்தோடனே முட்டை ஒவ்வொரு முட்டையாக எடுத்து லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொன்றா எடுத்து லோட் பண்ணிட்டு மொத்தம் லோட் பண்ணிட்டு சென்டரில் கேப் விடணும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வைக்கிறதுக்காக தான். அது தண்ணி வச்சா தான் நல்லா ஆச்சிங் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கூலிங் முட்டைக்கு தேவையான கூலிங் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது கூலிங் போகிறதுக்காக வச்சாங்க முட்டை. இந்த தண்ணி டெய்லி காலிகிட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும். ஒரு 4 நாளைக்கு ஒரு முறை தண்ணி மாற்றினா போதும். அப்புறம் ஒரு வழியாக ஃபேன் ஆன் பண்ணிட்டு லைட்டு எல்லாம் ஆன் பண்ணிட்டோம். எல்லாம் சரியாக கரெக்டாக ஒரு வாட்டி சரியாகுதா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டவே பார்த்தா எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக அதை இன்குபேட்டர் மூடி எடுத்து மூடியாச்சு. இதை 337.5 இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே ஆஃப் ஆகிடும். தேவையான ஹீட் வந்துச்சுன்னா அதே ஆஃப் ஆகிடும், திரும்பியும் அது ஆன் ஆகிடும். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 26 நாள் கழிச்சு நான் வீடியோ போகிறதுன்னு குட்டி பிரிச்சு